வெற்றி வெற்றி ஐயா, நம்ம சின்னமா இருக்க இடத்த கண்டுபிடிச்சு. வெறுமாண்டி பையனோட வீட்டுக்கு போயிருக்காயா. இவன் கோலத்தை பார்த்து அவங்க எல்லாம் அலறி அடிச்சு பையன் சென்னையில இருக்க அட்ரஸ் கொடுத்துட்டாங்கய்யா. கொடுக்காம இருப்பாங்களா? அவன் அப்படி போய் நின்னோட சும்மா அலறிக்கிட்டு சொல்லியிருப்பாங்களா? ஆனா அதுல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்க. என்ன தப்பு? அந்த அட்ரஸ் சொல்றதுக்காக இங்க வீட்டுக்கு வந்தான். அப்ப நீங்க இல்லாதனால அம்மா கிட்ட போய் இப்படித்தாங்க அம்மாவும் அதிர்ச்சியாகி ஓடினாங்க. ஆனா அவன் விடல, அவன் துரத்த அம்மா ஓட, அம்மா தடுக்கி கட்டில விழ, இவன் கால்ல விழுந்து 1 மணி நேரம் கதற கதற அட்ரஸ் சொல்லிட்டாயா. 1 மணி நேரம் வெறுமாண்டி அம்மா கூட இருந்தானா? டேய், இப்ப அம்மாங்கடா. அம்மா போராடி டயர்டா தேவி அப்படி கிபர் எவ்வளவு பேப்பர் பார்த்திருக்கேன். பார்த்ததே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. வெறும்பாண்டி ஒரு குழந்தம்மா. பாரு, அவன் நமக்கு நல்லது தானே பண்ண வந்தான், கெட்டது எதுவும் பண்ண இல்லையே. நீ இப்படி இருந்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. சொல்லுமா. வேணாமா? ஐயோ, அவன் என்ன கொடுத்தா வேணாங்கிற? அட்ரஸ் தானே கொடுத்தான். ஆமா, அவன் அட்ரஸ் தான் கொடுத்தான். அப்பா, சொல்லு என்ன அட்ரஸ் சொன்னா சொல்லு. மேல 18, கீழே 28. வெறும்பாட்டிக்கு நம்ம என்ன பனியன் சட்டி எடுக்க போறோம்? அதுக்குள்ள அளவெல்லாம் சொல்ற, அட்ரஸ் சொல்லு. அட்ரஸ் தாங்க, வலசரவாக்கம், வெங்கடேஸ்வர நகர், மேல 18, கீழே 28. இது போதும், அவன் இருக்கிற இடத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். கிளம்புங்க. இன்பா, பேங்க்ல பணம் கொள்ள போனதை பத்தி உன் பேத்திக்கிட்ட சொல்லிட்டியா? அவ சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு தான் அவளுக்கு ஆப்ரேஷனுங்கிறதே அவள்கிட்ட இன்னும் சொல்லாம இருந்தேன். இப்ப ஆப்ரேஷன் எப்படி பண்றது? ஏற்கனவே அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி தான் அந்த பணத்தையே சேர்த்தோம். இந்த கவரிங் நகையை வச்சு என்ன பண்றது? லில்லி, உங்ககிட்ட அடகு வைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? என்னத்தான் அடகு வைக்கணும்? 10 பைசாவுக்கு தேராது. இப்ப என்ன பண்ணலாம்? எதிர்த்த வீட்டு பொண்ணு வேற ஏதோ ஃபைனான்ஸ் கம்பெனியில் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள கேட்டு அரேஞ்ச் பண்ணுறேன்னா அதுவும் ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லை. அவளை விட மாட்டேன். அஜய், எங்க அப்பா வந்துட்டாரு. மாமனார் வந்துட்டாரா? மாமியார் வரல? அவளை எதுக்குடா கேக்குற? டேய், என்கிட்ட இருந்து தப்ப முடியாது. மரியாதை கதவை தோற. ஐயோ அப்பா, 10 நாள் கழிச்சு எனக்கு இவனை பிடிக்கலன்னா நானே இவனை கலட்டி விட்டுட்டு வந்துருவேன். அதுக்குள்ள எதுக்கு அவசரப்படுற? ஐயா, பொண்ணு தெளிவா இருக்காங்க, வாங்க கிளம்பலாம். அப்பா, எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம். அப்படி கட்டினா தாலியோட தூக்குவாண்டி. அப்பா, எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சா? நடந்தது எனக்கு முக்கியம் இல்லடி, எனக்கு தாலி தான் முக்கியம். மானப்ப குடும்ப கௌரவமே தாலியில தாண்டி இருக்கு. மரியாதையா பண்ணி வெளியில வரல, நான் உள்ள பூந்து உங்க 2 பேரையும் தூக்கி அவனுக்கு ஒரு பொண்ணை செட் பண்ணுவேன். நம்ம ஏரியால வந்து காட்டு கட்டிட்டு நினைக்கிறேன். பாவம் அந்த பொண்ணு, நம்ம போய் என்னன்னு கேட்கலாம். வெளியில ஏதோ தகராறு நடக்குது. வா, என்ன கத்தினாலும் நாங்க வெளியில வர மாட்டோம். ஏன் இப்படி வந்து கத்திட்டு இருக்கீங்க? என் பொண்ணை திட்டுவேன், இழுத்து போட்டு சுடுவேன். அது கேட்க நீங்க இப்படி 4 பேர் குடுத்தற நடத்துற இடத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. என்னது 4 பேர் குடுத்தற நடத்துறாங்களா? அப்ப இன்னும் 2 பேர் யாரு இருக்கா? 4 பேருன்னு என்ன சொல்றாங்க? எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. அவங்கள காதல் பண்ண விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எங்க வேடிக்கை பார்க்கறது? என் அப்பா பாரு, கதவை தாப்பா போட்டு உள்ளே இருக்காங்க. எதுவுமே நான் இன்னும் பார்க்கல. உங்க காலனில யாரு வேணா கள்ளக்காதல் பண்ணலாம், அத பார்க்கலன்னு எக்க வேற. ஐயோ, அது கள்ளக்காதல் இல்லங்க, அது லிவிங் டுகெதர். இங்கிலீஷ்ல அது லிவிங் டுகெதர், தமிழ்ல அது கள்ளக்காதல். அது எனக்கு தெரியும், அவங்கள நம்ப மாட்டேன். ஐயோ, ஏன் இப்படி நடு ரோட்ல உங்க பொண்ணு மானத்தை வாங்குறீங்க? கூட பிறந்த அண்ணனா நினைச்சு சொல்றேன். உள்ள வாங்க, பேசுங்க. ஆமாண்ணே, உள்ள வாங்கண்ணா. வாங்கண்ணா, வாங்க. ஐயா, 3 தங்கச்சிங்க உள்ள கூப்பிடுறாங்க, பேசிட்டு வாங்க. டேய், அவங்க பாசமா உள்ள கூப்பிடுறாங்க, அதுக்கு என்ன கண்ணடிக்கிற? வாங்கண்ணா, வாங்கண்ணா. போங்க. உங்க அப்பா அந்த பாட்டிங்க வீட்டுக்கு போயிட்டாரு. நம்ம கிட்ட மாட்டி இருந்தா கூட அவரு தப்பிச்சிருப்பாரு. அந்த பாட்டிங்க கிட்ட மாட்டினார்ல, அவரு சட்னி தான். ஏன் இப்படி உருமுறீங்க? உங்க பொண்ணு மேல உங்களுக்கு பாசமே இல்லையா? எனக்கா பாசம் இல்ல? நான் இந்த துப்பாக்கி என் பொண்ணை சுடுறதுக்காக எடுத்துட்டு வரல. என் பொண்ணு என் கூட வரலன்னா என்ன நானே சுட்டுக்குவேன். எனக்கு அவரை காப்பாத்து.
போறியா இல்ல சுட போறியா கோக்குமாக பண்ணிட்டு இருக்க? விடுங்க, உங்க வயசுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கா? கொஞ்சம் அடங்குங்க. அடக்க மாட்டேன், யாருக்காகவும் அடக்கிக்கவும் மாட்டேன். அடக்கிக்காதீங்கண்ணே, வேணும்னா போயிட்டு வந்துருங்க. ஒரு 2 நாள் பொறுத்துக்கோங்க, உங்க பொண்ணு கிட்ட நாங்க பேசுறோம். நீங்க சொல்றதுதான் சரி. உங்கள மாதிரி பெரியவங்க எடுத்து சொன்னாதான் அவளுக்கு நல்லது கெட்டது புரியும். 2 நாள் கழிச்சு வருவேன். என் பொண்ணை என் கூட அனுப்பி வைக்கணும். நான் வரேன். துப்பாக்கி இங்க கொடுத்துட்டு போயிடுங்க. அது வந்து துப்பாக்கி கையில இருந்தா எப்ப வேணாலும் சுட்டுக்க தோணும். ஆமா, நான் சுட்டாலும் சுட்டுக்குவேன். ஏன்னா நான் மானப்பேன். அதுக்கு தான் சொல்றோம், இந்த துப்பாக்கி இங்க வச்சுட்டு போங்க. நீங்க சொல்றதால இந்த துப்பாக்கி இங்க வச்சுட்டேன். உங்களை நம்பி போறேன். என்ன ஏமாத்திரக்கூடாது. என்ற குருவாயிரப்பா. ஐயா எங்க துப்பாக்கி காணோம்? என் தங்கச்சிங்க ஆசையா கேட்டாங்க, கொடுத்துட்டு வந்திருக்கேன். பேசாம அந்த பொண்ணு அவன் கூட அமுச்சு வச்சுட்டா நமக்கு ஏதாவது கிடைக்கும்ல. லில்லி நல்ல வில்லி மாதிரியே யோசிக்கிறா. பெஸ்ட் நீ ஐடியா. என்ன சொல்ற? சும்மா இரு. ஆசையா வாழ வந்தவங்களையும் பிரிச்சு அந்த பாவத்தை வேற சுமக்கணுமா? நீ தான் எல்லாத்துக்கும் பாவம் பாக்குற. ஓ மேல யாரு பரிதாபப்படுறா? அந்த மேனேஜர் நினைச்சிருந்தா பரிதாபப்பட்டு பணத்தை கொடுத்துருக்கலாம்ல. நல்லா கொடுப்பான் அவன். அவன்கிட்ட எல்லாம் கெஞ்சி கேட்டா பணம் கிடைக்காது. ஒரு துப்பாக்கிய காட்டி மிரட்டணும்னு வையே, கதறிட்டு பணம் கொடுப்பான். அவனை மிரட்டி கேட்கலாமா? ஏய், ஒரு வார்த்தைக்கு சொன்னா நிஜமாவே துப்பாக்கிய கையில எடுக்கிறான் பாரு. ஏய், துப்பாக்கியை காட்டுறதுக்கு பேரு கேட்கறது இல்ல, கொள்ளை அடிக்கிறதுன்னு பேரு. அப்ப கொள்ளை அடிப்போம். அஸ்மிதாவை காப்பாத்தணும்னா கொள்ளையடிக்கிறது தப்பு இல்லையா? ஆபரேஷனுக்கு வச்சிருந்த பணம் அந்த பேங்க்ல தானே போச்சு. விட்ட இடத்துலயே எடுத்துருவோம். நடக்கிற காரியமா சொல்லு. ஏன் நடக்காதுப்பா? கொள்ளையடிக்கிறதுக்கு துப்பாக்கி தானே வேணும், அதுவே கிடைச்சிருச்சு. எங்கிருந்தோ 2 பேர் காதலிச்சு ஓடி வந்து அவங்கள துரத்தி ஒருத்தன் துப்பாக்கியோட இங்க வந்து அந்த துப்பாக்கிய நம்ம கையில கொடுத்துருக்கான்னா கடவுள் நமக்கு ரூட்டு போட்டு கொடுத்துருக்கான்னு அர்த்தம். அதான் சொல்றேன், நல்லா யோசிச்சு பாரு. எப்படியாச்சும் போய் கொள்ளையடிச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு நிஜமாவே துப்பாக்கி சுட தெரியும். என்னது? உனக்கு துப்பாக்கி சுட தெரியுமா? நான் காலேஜ்ல படிக்கும்போது என்சிசில இருந்தேன்ல, அப்ப துப்பாக்கி சுட கத்துக்கிட்டேன். அப்பா, அப்புறம் எதுக்கு நீ தோசை சப்பாத்தி எல்லாம் சுட்டுட்டு இருக்க? கூமுட்டா துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்கிறக்க அவன் என்ன மிலிட்டரியா வேலை பாக்குறான்? துப்பாக்கி சுட தெரியுங்கிறனால என்ன செய்ய முடியும்? என்ன வேணா செய்ய முடியும். உண்மையிலேயே சுட தெரியும்னா கொள்ளையடிக்கிறதே ஈஸி ஆயிடுமே. நல்லா யோசிச்சு பாரு. துப்பாக்கி எடுத்து வந்தாங்க, ஹேண்ட்ஸ் அப் நாங்க 5 நிமிஷத்துல பணத்தை அடிச்சிட்டு போயிட்டாங்க. கரெக்ட். நம்மளும் அதே மாதிரி 5 நிமிஷம் துப்பாக்கிய காட்டி மிரட்டுறோம், பணத்தை எடுக்கிறோம், கிளம்பி வந்துகிட்டே இருக்கிறோம். நம்மள யாரும் பிடிச்சிட மாட்டாங்களா? அன்னைக்கு திருடங்களை செக்யூரிட்டி பிடிச்சானா என்ன, அத்தனை பேரும் அப்படியே பயந்து போய் நின்னுட்டு இருந்தாங்க. ஏன்னா துப்பாக்கியோட பவர் அப்படி. அதே இப்படி ஒரு துப்பாக்கியை நம்மளா போய் வாங்க முடியுமா? கடவுளா பார்த்து துப்பாக்கியை கொடுத்து நம்ம இழந்த பணத்தை நம்மளையே எடுத்துக்க சொல்றாருப்பா. அதுக்காக பேங்கே கொள்ளையடிக்கிறதா? நாம என்ன அடுத்தவங்க பணத்தையா கொள்ளடிக்க போறோம்? பேங்க்கார நம்ம பணத்தை கோட்டை விட்டா அந்த பணத்தை மட்டும் அங்கிருந்து எடுக்க போறோம். இவங்க கதையை கேட்டா பாவமா தான் இருக்கு. அதுக்காக பேங்கை கொள்ளடிக்கிறேன்னு கிளம்புறதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. வேணான்னு சொன்னா கேட்கவா போறாங்க? என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு துப்பாக்கினா பத்தாது, 2 டம்மி துப்பாக்கி செட் பண்ணிக்கலாம். 3 துப்பாக்கினா மிரண்டுருவாங்க. எதுவுமே ஒரு தடவை செஞ்சா நல்லா இருக்காது. 3 துப்பாக்கி எடுத்து 3 தடவை சுடணும் சுடணும் சுடணும். என்ன இவோ கிறுக்கு மாதிரி சிரிக்கிற?
இவளுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு, நம்ம கிட்ட மறைக்கிறா, ஒரு நாள் மாட்டுவா. நல்ல வேளை எனக்கு ஓசிடி வியாதி இருக்கிறது யார்கிட்டயுமே சொல்லல. அது மட்டும் இல்ல, முகமுடி போட்டுக்கிட்டு தான் போகணும். எமோஷனலா முடிவு எடுத்துட்டு ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களே. இவங்க இப்படியே போனா இவங்க யாருன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சிடும். கரெக்டா? ஆனா இப்போ இவங்க கொள்ளடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் 3 முகமுடி போட்ட ஆம்பளைங்களை தான் போலீஸ் தேடும். நாமளே போய் இந்த பாட்டிங்க தான் பேங்க கொள்ளடிச்சதுன்னு சொன்னா கூட போலீஸ் நம்ப மாட்டாங்க. சூப்பர். லிவிங் டுகெதர்ல நல்லா தான் யோசிக்கிறாங்க. நல்லா கேட்டுக்கங்க. துப்பாக்கி எடுத்துட்டு ஆம்பளை வேஷம் போறது மட்டும் இல்ல, ஆம்பளை குரல்ல தான் பேசணும். அந்த குரலை கேட்டு மேனேஜர் மிரள போறாரு. இன்பா, கடைசியா ஒரு தடவை யோசனை பண்ணிக்க. மாட்டணும், லைஃப் லாங் ஜெயில் தான். பரவாயில்லையா? அஷ்மிதா நல்லா இருப்பால? இந்த மாதிரி போறோம், முடிக்கிறோம், ஜெயிக்கிறோம். பேங்க் போற ரூட்ல மெட்ரோ ரயில் வேலை நடக்கிறனால பள்ளம் விழுந்திருக்கு. அதனால போலீஸ் லேட்டா வந்தாங்க. அதே மாதிரி இப்ப நாம கொள்ளடிக்க போகும்போதும் போலீஸ் லேட்டா தான் வருவாங்க. Maria, wish you many more happy returns of the day, Maria. Hi, thank you so much. Hi, auntie. Hi, Vaishnavi. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போ வராங்க? எல்லாம் வந்துட்டே இருக்காங்க ஆண்டி, on the way. Hi, Maria. Happy birthday. Thank you so much. Wow. 1 minute. என்னடி பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கியா? என் கிஃப்டை நெட்ல போய் பாரு. கார்த்தி, ப்ளீஸ் கார்த்தி, தயவு செஞ்சு வீடியோஸ் நெட்ல போட்டுறாத ப்ளீஸ். பர்த்டேக்குள்ள பணம் வரணும், இல்லைன்னா உன்னோட வீடியோவை நெட்ல போட்டுருவேன். மரியா பொண்ணு அடிக்கடி இந்த கார்த்திகை பார்க்க இங்கே வருமா? அநியாயமாக அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி நடித்து பிளாக்மெயில் பண்ணி சாவடிச்சிட்டான். இப்போ தெளிவாக வீட்டை காலி பண்ணிட்டு ஓட்டான் பார். சார், நம்ம நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்லை சார். இந்த டிவியெல்லாம் பேட்டி கொடுப்பாரு ப்ரொஃபஸர் துலானின்னு, அவரும் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கார் சார். எப்படி இருக்கீங்க துலானே? ஃபைன் சார். நீங்க தீவிரவாத தடுப்பு பிரிவு. மிஸ்டர் துலானி, உங்களுக்கும் ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இவரோட ஃப்ளாட்டை சர்ச் பண்ணுங்க. சார் சார், எங்க ப்ரொஃபஸரே சந்தேகப்படுறீங்களா? முஸ்லீம்னாலே டெரரிஸ்ட்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய், நான் யார் தெரியுமா? அஸ்லாம் முஸ்தபா. இப்போ பிரச்சனை இந்து முஸ்லீம் அது கிடையாது.
இந்த பிரச்சனையே வேற மிஸ்டர் துலானி. அசோக் நகரில் மரியான்னு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ண வழக்கில் கார்த்திக்னு ஒருத்தனை சந்தேகப்பட்டு போலீஸ் அவன் வீட்டில் ட்ரேஸ் பண்ணாங்க. அப்போ அவன் வீட்டில் உங்களோட ஃபோட்டோ கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு வாரமா நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு காலேஜ் வேலையை பார்க்காம ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கு மெயில் பண்ணிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சோம். அந்த கார்த்திக், நீங்கள், தீவிரவாத இயக்கம் இதெல்லாம் என்ன கனெக்ஷன்? அவன் ஒரு பொண்ணை சாவடிச்சிருக்கான். நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கீங்க, உங்களுக்குள்ள என்ன டீலிங் நடக்குது சொல்லுங்க. என்ன சார்? எமோஷன் ஆகாதா? ரிலாக்ஸ் சார். சும்மா இந்து முஸ்லீம் அப்படிலாம் எமோஷன் ஆகக்கூடாது. உள்ளே போயிருக்காங்கல்ல, வருவாங்க. ரிலாக்ஸ். என்ன துலானி, நீங்கள் பாட்டுக்கு என்ன போயிட்டே இருக்கீங்க? பாடத்தை பாதியிலே விட்டுட்டு போறீங்களா? கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. படிப்பு சொல்லி கொடுக்குற குருமா, டவுட்டை கேளுங்க. துலானி, வெரி குட். நான் சொல்லலை, நான் முஸ்லீம், இவர் முஸ்லீம். பிரச்சனை அது கிடையாது. தேவையில்லாம இந்து முஸ்லீம் எமோஷன் ஆனேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு ஒன்னையும் டெரரிஸ்ட் ஆக்கிடுவாங்க. புரியுதா? அரெஸ்ட். மரியா தற்கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த கார்த்திக்கின் நண்பரான ப்ரொஃபசர் துலானியை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் இன்று கைது செய்தனர்.